பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். நாம கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திருச்சியில வெளிப்படுத்தல் விசேஷன் படிப்பினைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த 2 நாள் படிப்பினையில அநேக விஷயங்களை காலகட்டங்களிலே நடந்த அந்த சரித்திரத்திலிருந்து எடுத்து எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த காரியங்கள் நடந்தது என்று எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம், உபத்திரத்தை குறித்து, ட்ரிபுலேஷன். இந்த உபத்திரம் என்பது இது ஒரு வருடம் மாத்திரம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக இந்த உபத்திரம் என்பது உண்மை கிறிஸ்தவர்கள் இருந்தது. இந்த 2000 வருஷ காலகட்டத்துல அநேக உண்மை கிறிஸ்தவர்கள் உபத்திரத்தை அனுபவித்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர்களும் அதே போல ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துக்காக உபத்திரத்தை அனுபவித்து இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். ஆனா இந்த உபத்திரத்தின் வழியா தான் நாம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வசனம் கூறுகிறது. உபத்திரங்கள் வழியா தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொன்ன அந்த வார்த்தையில நம்ம ஆரம்பிப்போம். இந்த உபத்திரம் இருப்பது நல்லதுதான், ஆனா அந்த உபத்திரம் இல்லாம நாம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ இன்றைக்கான படிப்பினை உபத்திரன் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிப்பது என்று பார்ப்போம். யோவான் 16:33, ஜான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலும் உங்களுக்கு உபத்திரம் உண்டே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமீன். ஆமீன். இந்த வார்த்தையை கூறுவது இயேசு கிறிஸ்து தான். யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அறிவித்தார். அப்போ சீஷர்களுக்கு உபத்திரம் வரும். சீஷர்கள் மாத்திரமல்ல, உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உபத்திரம் உண்டு என்று முன்கூட்டியே அறிவித்தார். அப்போ ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு, உண்மையான சீஷர்களுக்கு உபத்திரம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் உங்க சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அறிவித்தார் உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்லி. அதே போலதான் ஒவ்வொரு உண்மை பிள்ளைகளுக்கு உபத்திரம் இருந்தது. உபத்திரத்தின் வழியாதான் அவங்க எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். சோ இன்னைக்கு நாம ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உபத்திரம் சபைகள் எப்படி உபத்திரப்பட்டது, அந்த காலகட்டத்தை எப்படி உண்மை சீஷர்கள் உண்மையாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்று பார்ப்போம். வாசிகளா 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன். இந்த உபத்திரம் என்பது இயேசு கிறிஸ்து முன்னே சொன்னாரு உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து கூட அவர் மனுஷகுமாரா இருக்கும்போது பாடுகளை அனுபவிச்சார். அவருக்கு உபத்திரம் இருந்தது. ஆனா எப்படி பாடுகளை அனுபவிச்சாரா? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மாம்சத்தில் பாடுகளை அனுபவிச்சார். யாருக்காக? நம் ஒவ்வொருவருக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சல் பாடப்பட்டபடியால் நீங்களும் நாமும் கூட அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கும் அப்படிப்பட்ட பாடுகள் இருக்குன்னு சொல்லிதான் இங்க வசனத்துல ஆண்டவர் பேசுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இருக்கும்போது அவர் மாம்சத்தில் அநேக பாடுகளை அனுபவிச்சார். 1, 2 அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கும் அதே போலதான் பாடுகள் இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அப்படிப்பட்ட சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பாடுகள் இருக்கும். அந்த பாடுகளை அனுபவிக்க நாம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உண்மை கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருக்குன்னு இயேசப்பா சொன்னார் இல்லையா? அப்போ உண்மையா இயேசுவின் பிள்ளைகளுக்கு பாடுகள் இருப்பதினால் அதை சகிக்க வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தமா இருக்குது. வாசிகளா 1 பேதுரு 2:19 19 முதல் 21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமீன். பாருங்க,
தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையா சகித்தால், அப்போ ஒருவன் தப்பு செய்து பாடு அனுபவிக்கிறத விட நன்மை செய்து பாடு அனுபவிச்சால் அது தேவன் எப்படி இருக்குமா? பிரீதியா இருக்கும். அப்போ ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாக சகித்தால், உபத்திரம் இருக்குது நல்லதுதான். இயேசு நாமத்தின் நிமித்தமாக உபத்திரம் இருக்கும் நமக்கு. அப்போ உண்மை கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருப்பது நல்லதான். அதனால நன்மை செய்யறதுனாலதான் அந்த பாடுகள் அனுபவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியாக நிற்கும் போதுதான் அந்த பாடுகள் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்களை பொறுமையா சகித்தால் அதுவே எப்படி இருக்குமா? தேவன் முன்பாக பிரீதியா இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நம்ம தப்பு செஞ்சுட்டு அடிக்கப்படும் போது அப்போ அந்த சமயத்துல பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? அப்ப நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போதுதான் அது தேவன் முன்பாக எப்படி இருக்குமா? பிரீதியா இருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவன் முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அப்போ இதற்காக தான் நாம அழைக்கப்பட்டிருக்கோம். யாரும் எல்லோரும் அல்ல, அவருடைய பிள்ளைகளா இருக்க நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறாராம். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப இயேசு கிறிஸ்து முன்னாகவே அவர் மாதிரியை காண்பிச்சார். எது? அவர் பாடு அனுபவிச்சார். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார். அப்ப நம் ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு கிறிஸ்து மாம்சல பாடுகள் அனுபவிச்சார். எதற்காக? நீங்கள் அவருடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படிதான் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப இயேசுக்கு பாடுகள் இருந்தது பூமியில. மனுஷகுமாரன் இருக்கும்போது அவர் எல்லா பாடுகளும் அனுபவிச்சார். அதே போலதான் அவரை பின்பற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு. இது மாதிரியாக வைத்து போனா சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமீன். ஆமீன். ஆதி திருச்சபைகளுக்கு அதே போலதான் உபத்திரங்கள் இருந்தது. அப்ப உண்மையான சீஷர்களுக்கு அந்த சபைகளில் உபத்திரம் இருந்தது. முக்கியமா இங்க பார்க்கும்போது தெசலோனிக்க சபைக்கு உபத்திரம் இருந்தது. பவுல் ஏதேன் பட்டணத்தில் இருக்கும்போது அவன் ஆள் அனுப்புகிறான். ஆகிய நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் ஏதேன் பட்டணத்தை தடுத்து விடப்பட்டு இருக்கும் போது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனுமாயிருக்கிற கிறிஸ்துவ சீஷத்தில் எங்கள் உடன் வேலையா இருக்கிற தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். பவுல் ஏதேன் பட்டணத்தில் இருக்கும்போது தீமோத்தேயுவை அனுப்புகிறார். எதற்காக? அங்க உபத்திரம் இருந்தது. அநேக யூதர்கள் சேர்ந்து அங்க இருக்கிற தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற சபைகளில் இருக்கிற உண்மை சீஷர்களை அவங்க துன்பப்படுத்தினார்கள். அவங்க உபத்திரம் இருந்தது அதிகமாக. அதனால தீமோத்தேயுவை அனுப்புகிறான் பவுல். அப்போ அனுப்பப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப பவுல் சொல்றான், இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்திருக்கும் போது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே நேரிட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பவுல் சொல்றான், உங்களுக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் முன்னமே அறிவித்தோம். அப்படியே நேரிட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு இதுல 5ஆம் வசனத்துல 7 வசனம் வாசிக்கலாம். 7 வரைக்கும். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். ஆமேன். ஆமேன். பவுல் ஏதேன் பட்டணத்தில் இருக்கும்போது தனித்திருக்கும் போது தீமோத்தேயுவை அனுப்புகிறான். ஏனென்றால் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அதிக உபத்திரங்கள் அனுபவிக்கிறாங்க. அவருடைய விசுவாசத்தை காணும்படி உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு
நான் ஒன்று செய்கிறேன், தீமோத்தை அனுப்புகிறேன். எதற்காக? அவனை அனுப்பினேன். இப்போது தீமோத்தி உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து தீமோத்தி போறான். போய் அவங்களுடைய விசுவாசத்தை பாக்குறான். பார்த்து திரும்பி வந்து பவுல்கிட்ட சொல்றான் என்னன்னு சொல்லி, உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்போதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரத்திலையும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அப்போ தெசலோனிக்கேபட்டில இருந்த சபையில இருக்க உண்மை சீசர்களுக்கு உபத்திரம் இருந்தது. தீமோத்தி போகிறான், அவங்கள விசாரித்து வருகிறான். பின்பு வந்த பிறகுதான் பவுலுக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஏன்னா அந்த உபத்திரத்துல அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? திடமா இருந்தாங்க, அவங்க பொறுமையா இருந்தாங்க, அது சகிச்சாங்க. அதான் பவுலு சொல்றான், எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் சொல்லி பவுல் சொல்றான். சோ அன்னைக்கு உண்மை சீசலுக்கு உபத்திரம் இருந்தது. தெசலோனிக்கேபட்டில இருக்கிற சீசலுக்கு உபத்திரம் இருந்தது. வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 1-4 வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஆமீன். பவுல் சொல்றான், உபத்திரத்துல நாங்க மேன்மை பாராட்டுக்கிறோம் சொல்லி பவுல் சொல்றான். அவன் சொல்றான், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களை ஆக்கப்பட்டு இருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்க என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இது மாத்திரமல்ல, உபத்திரம் என்ன பண்ணுமா? பொறுமை உண்டாக்கும். இந்த உபத்திரம் வருதுனால என்ன உண்டாக்குமா? அது பொறுமை உண்டாக்கும். அப்போ அந்த பொறுமை என்ன பண்ணும்? பரீட்சையை உண்டாக்கும். அந்த பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து, அதனால் நாம எப்படி இருக்கிறோமா? உபத்திரங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லி பவுல் சொல்றோம். அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு கூட அவ்வளவுதான். உண்மையான இயேசுவின் பிள்ளைகளுக்கு உபத்திரம் இருக்கும். ஆனா அந்த உபத்திரத்துல நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ அந்த உபத்திரத்துல நாம் விசுவாசத்துல நிலை கொண்டிருந்தால் நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியும். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல 1-4. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இங்க பாத்தீங்கன்னாக்கா பவுல், சீலா மற்றும் தீமோத்தேயும் இவங்க தெசலோனிக்கேல இருக்கிற சபைக்கு கடிதம் எழுதுறாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எதனால? ஏன்னா உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினால். அப்போ உங்க விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க சகிக்கிற சகல துன்பங்களிலும். அப்போ அந்த உபத்திரம் இருக்குது அவங்களுக்கு. ஆனா அந்த உபத்திரத்துல அவங்க சகிக்கிறாங்க எல்லாத்தையும். அதனால் நீங்க சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையிலும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ தெசலோனிக்கேபட்டில இருக்கிற அந்த உண்மை சிஷ்யர்கள், அங்க இருக்கிற பட்டணத்துல இருக்கிற சபையில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த உபத்திரம் சகிக்கிறாங்க. அதான் பவுல் எழுதுறான் கடிதத்தை, சகிக்கிற சகல துன்பத்தினால உபத்திரத்திலையும் அந்த பொறுமையில அந்த விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ அந்த தெசலோனிக்கேபட்டில இருந்த அந்த சீசர்கள் எல்லாருக்கும் உபத்திரம் இருந்தது. அந்த உபத்திரம் சகிக்கிறாங்க. அவங்க அங்க அநேகர் அடிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் அங்க இருக்கிற புரஜாதிக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற யூதர்களும் சேர்ந்துதான் அவங்கள துன்பப்படுத்துறாங்க. ஆனா அந்த துன்பத்துல
அவங்க என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த பொறுமையா இருக்கிறாங்க அவங்க. அதே போல பொறுமையோட விசுவாசத்தையும் அவங்க காண்பிச்சாங்க. அதனால உங்களை குறித்து நான் என்ன பண்றேன், மேன்மை பாருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஆதி திருச்சபைகளுக்கு அநேக உபத்திரம் இருந்தது. ஆனா அந்த உபத்திரத்துல அவங்க பொறுமையோட இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அதே போல இந்த 7 விதமான சபைகள் கடந்த வாரம் நம்ம படிப்பின்ல பார்த்தோம். இந்த 7 விதமான சபைகளை குறித்து பார்க்கும்போது இதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த சிமர்னா சபையை பத்தி பார்க்கும்போது அதிக உபத்திரத்தை அனுபவிச்ச ஒரு சபையா இருக்குது. இது காலகட்டம் பாத்தீங்கன்னா, அதாவது கிபி 100ல இருந்து கிபி 313 வரை இந்த சபை இருந்தது. அந்த சபை அதிகமான துன்பத்தை அனுபவிச்சாங்க. அதுல உண்மையாக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருந்தார்கள். அதனாலதான் அங்க பார்க்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக அவங்க கடைசி வரைக்கும் நடத்தினார்கள். அநேகர் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஏன்னா இந்த சபை இயேசு கிறிஸ்துக்காக ரத்தம் சிந்தின சபைன்னு சொல்லி பார்க்க முடியும், இந்த சிமர்னா சபை. அதான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி முன்னமே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதே போலதான் இந்த சிமர்னா சபை 303 கிபில இருந்து 312 கிபி வரைக்கும் இந்த சபை 10 நாள் உபத்திரத்தை அனுபவிச்சது. சொல்லப்பட்ட போலவே 303 ADல இருந்து 312 AD வரைக்கும் இந்த சிமர்னா சபை அதிக உபத்திரங்கள் அனுபவிச்சது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து முன்னமே அறிவிச்சார் சபையை குறித்து, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், அது மாத்திரமல்ல 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் சொல்லி அந்த 10 வருஷம் இந்த சிமர்னா சபை உபத்திரம் படுத்தப்பட்டது. அங்க உண்மை சீசர்கள் அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், சிலர் கொளுத்தப்பட்டார்கள் உயிரோட. இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியாக அநேகர் மரித்தார்கள். அதாவது அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி வருவதற்கு முன்பாகவே இந்த சபை பாடுகள் அனுபவிச்சது. அதாவது உண்மையான சாட்சி உள்ள சபையா இருந்ததுதான் அந்த சிமர்னா சபைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆகிலும் நீ மரண பரிந்து உண்மையா இரு, அப்படி உண்மையா இருந்தினாக்கா நீ ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி இயேசப்பா வாக்கு கொடுத்திருந்தார். அதே போலதான் இந்த சபை இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியா இருந்தது. ஆனா உபத்திரம் அதிகமா அனுபவிச்சதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அடுத்தது வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசிக்கலாம். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் நிக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். பாருங்க, இந்த அந்தியோக்கியா அதே போல இக்கோனியா என்ற பட்டணம் இது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள். அங்க சில யூதர்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து என்ன பண்றாங்க, அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பவுல் அங்க பிரசங்கம் பண்ணும்போது இந்த யூதர்கள் சிலருக்கு கலகம் பண்ணி பவுலை அடித்து கல்லெறித்து அவன் மரித்து போனான்னு சொல்லி பாருங்கள் என்று சொல்லி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துன்னு போனாங்க. ஆனா சீசர்கள் அவனை சூழ்ந்து இருக்கும் போது அவன் எழுந்தான். ஆனா ஒருபோதும் அவன் கலங்கவில்லை, பயப்படவும் இல்லை. பவுலை கல்லறிந்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். ஆனா மறுபடியும் என்ன பண்றான், பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். தெர்பை என்ற பட்டணத்துக்கு போறான். அப்போ அந்த பட்டணத்துல அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவன் மறுபடியும் போறான். எழுந்து மறுபடியும் என்ன பண்றான், அவன் பயப்படாம பிரசங்கம் பண்றான். அந்த உபத்திரத்தின் மத்தியில தான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறான். அநேகர் சீசர் ஆக்கின பின்பு அவன் எழுந்து போய் என்ன பண்றான், பிரசங்கம் பண்ணிட்டு பிறகு அநேகர் சீசர் ஆகின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வரான். மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு சீசருடைய மனதை என்ன பண்றான், திடப்படுத்துறான். திடப்படுத்தி விட்டு விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, அப்ப அந்த சீசர்கள் என்ன பண்றான், புத்தி சொல்றான். விசுவாசத்தில் நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அங்க பவுல் சொல்றான் அவங்களுக்கு, அவன் திடப்படுத்தி சீசர்களுக்கு, நாம அநேக உபத்திரங்கள் வழியா தான் தேவனுடைய பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆனா அந்த உபத்திரத்தின் வழியா தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய பிரவேசிக்க முடியும் என்று அவங்க திடப்படுத்தி சீசர்களை பலப்படுத்தின சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆதி திருச்சபைகளுக்கு உபத்திரம் இருந்தது. ஆரம்ப கட்டத்திலே
ஆனா எல்லா சபைகளும் அல்ல, உண்மை சபைகள், இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக நின்ற, ரத்த சாட்சியாக நின்ற சபைகள் தான் அந்த உண்மை சீசர்கள் வந்து துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதே போல 538 முதல் 1798 வரை இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே அநேக உபத்திரம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்க முடியும். அதற்கான படிப்பினையை கடந்த வாரம் பார்த்தோம். 1260 வருஷ காலகட்டத்துல சபைகள் வந்து துன்பப்படுத்தப்பட்டது, உண்மை சீசர்கள் கொளுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்ட அநேக உபத்திரம் இருந்தது, மகா உபத்திர காலமா இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாம் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனா அவங்க கையில பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பைபிளே கிடையாது. அவங்க ஏன்னா பைபிள் வந்து அன்னைக்கு வந்து பிரிண்டட் வெர்ஷன் கிடையாது அந்த காலகட்டத்துல. ஆனா பிரிண்டே இல்லாம ஒரு சிலர் பேர்கிட்ட தான் மேனஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. ஆனா அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக மரித்தார்கள். அவங்க ஒருபோதும் பயப்படவில்லை. ஆனா அவங்க கொடுமையாக கொலை செய்யப்பட்டு அந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சி அவர்கள் துன்பத்தை அனுபவிச்சு கிடைச்ச வரைக்கும் நினைத்து நான் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். ஆனா யார் துன்பப்படுவார்கள் சொல்லி வசனம் சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப எல்லாருமே அந்த துன்பத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவ பக்தி நடக்க விரும்புறாங்களோ மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்மை கிறிஸ்தவர்கள் தான் துன்பம் இருந்தது, பாடுகள் இருந்தது. இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் அவங்க பாடுகள் உண்டு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னுமே அறிவிச்சார். அவர் நாமத்தின் நிமித்தம் பாடுகள் இருந்தது. ஏன்னா அவங்க தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிறதுனாலதான் துன்பம் இருக்கும், துன்பப்படுவான்னு சொல்லி இயேசுப்பா சொன்னாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 119 71, 72 வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டதே எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென். தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ உபத்திரத்தை நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். அந்த தாவீதும் அறிந்திருந்தான். அவனுக்கு அநேக உபத்திரம் இருந்தது. அதான் அவனு சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லதுதான். அதனால என்ன நடந்தது? அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வேதத்தின் நிமித்தமாக, இயேசு நாமத்தின் நிமித்தம் அவங்க பாடுகள் இருக்குதா? ஆனா இன்னைக்கு இருக்கிற பாடுகள் வந்து கம்மிதான். இன்னைக்கு இங்கு அங்க சொல்லி ஒரு சில இடத்துலதான் அநேகர் வந்து மறிக்கிறார்கள். ஆனா நமக்கு அறியாத சில சம்பவம் நடக்குது. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா அது நமக்கு வெளியே செய்தியாக தெரிவதில்லை. ஆனா அன்றைக்கு அதிகமா இருந்தது. போப் அந்தி கிறிஸ்து காலத்துல அவன் அநேக உண்மை கிறிஸ்தர் கொலை செய்தான் சொல்லி பார்க்க முடியும். அது உபத்திர காலம், மகா உபத்திரமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா அந்த உபத்திரம் வருது நல்லதுதான் சொல்லி தாவீது சொல்லுகிறான். அதனால உன் பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் சொல்லி தாவீது சொல்லுகிறான். வாசிக்கலாம். ரோமர் 8 16 முதல் 18. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமேன். ஆமேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் தானே நாம. ஆனா தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா. ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஏன்னா ஆதலால் இக்காலத்தில் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்பட்டதைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று யார் சாட்சி கொடுக்கிறார்? நமக்கு ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியானவர் கூட சாட்சி கொடுக்கிறாராம். ஆனா நாம் பிள்ளைகளா இருந்தா நாம் தேவனுக்கு எப்படி இருக்கிறோமா? இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட நாம் பாடுபட்டால் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கிறோமா? நாம உடன் சுதந்திரமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 2 6-7 வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமீன். ஆமீன். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறாராம். நன்மை செய்தால் அதற்கு தக்க பலன், தீமை செய்தால் அதற்கு தக்க பலன் உண்டு. அப்போ சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்து சோர்வடையாம நன்மை செய்யறவர்களுக்கு, நற்கிரியை செய்கிறவர்களுக்கு
என்ன கிடைக்குமா? மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். அப்ப நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கிறாரு? அதாவது சோர்ந்து போகாம மகிமை கனத்தை அழியாமை தேடினால் அவர் நித்திய ஜீவன் உண்டு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. இந்த உபத்திர காலத்துல முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க முடியும். நாம இன்னைக்கு கையில இருக்கிற இந்த பைபிள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரிண்டட் பைபிள் நம்ம கையில இருக்குது. அது எல்லா மொழிகளும் எனக்கு இப்ப மொழிபெயர்க்கப்பட்டு, ஆனா உலகத்துல அதிகமாக பிரிண்ட் அடிக்கப்பட்டு எல்லா எல்லா மொழிகளும் இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய சரித்திரம் படைத்ததுதான் இந்த வேதாகமம். இந்த பைபிளை போல ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஆனா எல்லா மொழிகளும் பிரிண்ட் செய்யப்பட்டு அதிகமா விற்கப்பட்டும் இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் நம்ம கையில இருக்கிற இந்த ஹோலி பைபிள். ஆனா இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் பிரிண்டட் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதே போல நம்ம ஆப்லயும் பார்க்கிறோம். ஆனா இந்த பிரிண்டட் பைபிள் நம்ம கைக்கு வர்றதுக்கு அநேகர் தங்கள் ஜீவனை கொடுத்தான்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த பிரிண்டட் வெர்ஷன் வர்றதுக்கு உபோத்தத்தின் வழியா தான் இந்த பைபிள் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில இருந்து மொழிபெயர்க்க ஆங்கிலத்தில் வில்லியம் டெண்டல் என்ற ஒரு மனிதனை பார்க்க முடியும். அவன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் கிரேக்க பாஷையில இருந்து அவன் இந்த ஆங்கில மொழியில மொழிபெயர்க்க முயற்சி செய்து பண்ணா அதை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சான். ஆனா அங்க இருக்கிற அந்த போப்ன்ற மனுஷன் அதை மொழிபெயர்க்காதபடிக்கு தடை செய்தான். அங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால அவன் என்ன பண்ணா, அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அவன் ஜெர்மனி தேசத்துக்கு போயிட்டு அங்க இருந்து என்ன பண்ணா, இந்த கிரேக்க மொழியில இருக்கிற இந்த பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா இதை அறிஞ்சு அவன் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதை பிரிண்டும் ஆரம்பிச்சாங்க. முதல்ல பைபிளை பிரிண்ட் செய்ய ஆரம்பிச்சது வில்லியம் டெண்டல் மூலமா தான். அது பிரிண்டட் மிஷின் மூலமாக அல்ல, அது ஒரு பலகைகளை வைத்து பிரிண்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது ரகசியமா செய்தாங்க. ஆனா பிறகு பிரிண்ட் செய்ய ஆரம்பிச்ச பிறகு, பிரிண்ட் அடிச்ச பிறகு அதை எப்படியே கண்டுபிடிச்சு அந்த பிரிண்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே கொளுத்தி விட்டார்கள் அங்க. ஆனா தடை செய்யப்பட்டது என்று. ஆனா அவன் சோர்ந்து போகவே இல்லை. அவனுக்கு அநேக உபத்திரம் இருந்தது. அவன் மறுபடியும் என்ன பண்ணா, திரும்ப டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சான். வில்லியம் டெண்டல் மறுபடியும் கிரேக்க மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு அவன் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சான், டிரான்ஸ்லேஷன் பண்ணான். பிறகுதான் கிரேக்க மொழியில இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பிறகுதான் கடைசியா அந்த முழு பைபிளை பிரிண்ட் செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜான் வைக்லிஃப். ஆனா அதுக்கு முன்பாக வில்லியம் டெண்டல என்ன பண்ணாங்க, அவன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தன் என்று சொல்லி அங்க இருக்கிற அந்த ரோம அரசாங்கம் என்ன பண்ணுது, அவனை பிடித்து அவனை கட்டி வைத்து அவனை உயிரோடு கொளுத்தி விட்டான்னு சொல்லி பார்க்க முடியும். அவன் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் யாருக்கும் பயப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துக்காக அவன் சாவும் ரெடியா இருந்தான். எப்படியாவது இந்த கிரேக்க மொழியில இருக்கிற அந்த பைபிள் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு அநேக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை தான், வைரேகம் மட்டும் தான் அவனுக்கு இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துக்காக அவன் ரத்த சாட்சியா மரித்தான். சோ இந்த பைபிள் ஆங்கிலத்தில் வருவதற்கு அவன் தன் ஜீவனை கொடுத்தான். அவன் சோர்ந்து போகவே இல்லை. அந்த உபோத்தத்தின் வழியா தான் அவன் கடந்து வந்தான்னு சொல்லி பார்க்க முடியும். சோ இன்னைக்கு இந்த ஆங்கில பைபிள் கையில வரதுக்கு முன்பாக அநேகர் ரத்தம் சிந்தப்பட்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். பிறகுதான் ஜான் வைக்லிஃப் அந்த பைபிள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பிறகு அந்த ஆங்கில பைபிள் வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அது முழு பைபிள் ஆங்கில பைபிள் ஜான் வைக்லிஃப் மூலமாக பிரிண்டட் செய்யப்பட்டது. ஆனா இங்க வில்லியம் டெண்டல் மாத்திரமல்ல, ஜான் வைக்லிஃப் கூட அதே போல துன்பப்படுத்தப்பட்டான் சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா இந்த போப் அந்தி கிறிஸ்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதபடிக்கு அவன் தடை செய்து இருந்தான்னு சொல்லி பார்க்க முடியும். சோ விலைக்கரன் கொடுக்கப்பட்டது, அநேக ரத்தம் சிந்தப்பட்டது, அது போல உபத்திரம் இருந்தது. இந்த உபத்திரத்து வழியாதான் இந்த பைபிள் நம்ம கைக்கு கிடைத்திருக்குது. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கையில இருக்கிற பைபிளை அவங்க வாசிப்பதே இல்லை. இன்னைக்கு அதுக்குள்ள இருக்க சத்தியத்தை அவங்க அறியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த ரத்தம் சிந்தப்பட்டு இந்த பைபிள் பிரிண்ட் செய்யப்பட்டு இன்னைக்கு நமக்கு கையில ரொம்ப சுலபமா கை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய கடமை அதை வாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18. தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமீன். ஆமீன். தீமை செய்து பாடு அனுபவிக்கிறத விட தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அப்ப எது மேன்மையா? நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அதுதான் மேன்மை. ஏன்னா கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக என்ன பண்ணார் ஆண்டவர்? நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு
அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில பாடுகளை அனுபவிச்சார். அப்போ மாம்சத்தில பாடு அனுபவிச்சு கொலை செய்யப்பட்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ நம்ம நன்மை செய்து பாடு அனுபவிச்சா அதுதான் தேவன் எப்படி இருக்குமா? மேன்மையா இருக்கும். அப்ப நன்மை செய்ய நாடுங்கள், அது நாட வேண்டும். அது போல நன்மை செய்யறதுல சோர்ந்து போகவும் கூடாது ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அநேக நன்மை செய்துதான் பாடுகள் அனுபவிச்சேன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:16 வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமீன். ஆமீன். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், அப்ப கிறிஸ்துவன் சொல்லி இன்னைக்கு எல்லாருமே சொல்ல முடியுமா? முதல்ல கிறிஸ்டியன் சொல்லி பேர் வச்சிருந்தாரு. அந்தியோக பட்டணத்துல கிறிஸ்துவை பின்பற்றுதான் சீசர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவர்கள் சொல்லப்பட்டது. அப்போ முதல்ல அந்த பேர் வைக்கப்பட்டது யாருக்கு? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். அப்போ உண்மை கிறிஸ்தவர் தான் அன்னைக்கு அந்தியோக பட்டணத்துல பேதுரு பேர் வைத்தார் கிறிஸ்தவர்கள் சொல்லி. அப்போ இயேசுவை பற்றினால் மட்டும்தான் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். அப்ப உண்மையான கிறிஸ்தவன் யாரை சொல்ல முடியும்? அப்போ ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிழ்ப்படுத்த கடவன். அப்போ ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு பாடு இருக்கும், ஆனா படக்கூடாது. அது நிமித்தமாக தேவனை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 5:10-11 வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம் யாருடைய? அவருடையது. அப்ப நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யம் யாருடைய? அவருடையன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இன்னைக்கல்ல அன்றே கூறினார். அப்ப யார் பாக்கியவான்கள்? நீதி நிமித்தம் பாடுகள் அனுபவிச்சா, துன்பப்பட்டால். அப்ப இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2000 வருஷ காலகட்டத்துல நீதி நிமித்தம் யாரெல்லாம் துன்பப்பட்டார்களோ அவங்க பாக்கியவான்களா இருக்காங்க. அப்ப பரலோகம் யாருடைய? உங்களுடையதான் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்காக அவர் நாமத்தின் நிமித்தமாக பாடுகள் உண்டு சொல்லி இயேசப்பா சொன்னாரு. ஏன்னா என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அன்று முதல் கொண்டு இன்று வரை அநேக துன்பத்தை அனுபவித்தார்கள். உபத்திரம் இருந்தது நீதி நிமித்தமாக தான். அப்ப நீதியின் தேவரை தேடும் போது நமக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்லி இயேசப்பா அன்னைக்கு சொன்னது போலதான் அது இன்று வரை அநேகர் ரத்த சாட்சியம் மறித்திருக்கான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:8-12. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆமீன். பவுல் சொல்றான், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாங்க நெருக்கப்படுறோம் எல்லா பக்கத்திலையும், ஆனா ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்து நாங்க என்ன பண்றோம்? மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்படுகிறோம், ஆனால் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏன்னா கர்த்தராக இயேசுனுடைய ஜீவனும் எங்க சரீரத்தில் விளங்குபடிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்க சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் சொல்லி பவுல் சொல்றான். அதனால சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவனும் விளங்குபடிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பவுலுக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு மரணம் வரும் சொல்லி முன்னிமை அறிந்தான். இயேசு கிறிஸ்து நாமத்த நிமித்த பாடுகள் இருக்கும், அதனால நான் சாகவும் ரெடின்னு சொல்லி பவுல் தைரியமா தான் இருந்தான். அவன் சொல்றான், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அப்ப பவுலுக்கு நெருக்கம் இருந்தது, உபத்திரம் இருந்தது, ஆனாலும் நாங்கள் கலங்கவில்லை, நாங்கள் விழுந்து போகவில்லை, அதே போல ஒடுக்கப்படுவதும் இல்லைன்னு சொல்லி பவுல் தைரியமா பேசுகிறான். ஏன்னா உபத்திரம் இருந்தது, ஆனா உபத்திரம் மத்தியிலும் சொல்லி பவுல் சொல்றான், நாங்கள் மேன்மை பாட்டுன்னு சொல்லி பவுல் சொல்றான். வாசிக்கலாம் மத்தேயு 13:20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஆமீன். ஆமீன்.
வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் இருக்கும். ஆனா வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் அடைஞ்சு பின்வாங்கி போன ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டு சொல்றாரு, கற்பார்ல இடங்கள் விதைக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பானா, வசனத்தை கேட்பான், கேட்டு உடனே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வான். வசனம் நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்ல காதுக்கு இனிமையா இருக்கு சொல்லி அவன் கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வான். ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அப்ப கொஞ்ச காலம் நிலைத்திருப்பது யாரு? வசனம் கேட்கிறான், சந்தோஷப்படுறான். ஆனா கொஞ்ச காலம் யாரு எப்படிப்பட்டவன்? அவனை வசன நிமித்தமாக உபத்திரம் வந்தவுடனே, துன்பம் வந்தவுடனே அவன் இடல் அடைகிறான், அவன் பின்வாங்கி போயிடான். கற்பால் இடங்கள் விதைக்கப்பட்ட அப்படிதான் இருக்கிறான். கொஞ்ச காலம் இருப்பான். அப்ப ஆரம்பத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நிலைத்திருப்பான். ஆனா கொஞ்ச காலம் இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா உபத்திரம் வந்த உடனே அவன் பின்வாங்கி போறான். வசனம் சொல்லுது, வசன நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்த உடனே அவன் இடரை விழுகிறான்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா இந்த ஏசப்ப ஆரம்பத்தில் சொன்னார், இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசப்ப சொன்னாரு. அப்போ வசன நிமித்தமாக உபத்திரம் இருக்கும், ஆனாலும் முடிவு நிலையில் ரட்சிக்கப்படான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து கூட அதே போலதான் பாடுகள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மாம்ச பாடுகளை அனுபவிச்சார். ஆனா இயேசு கிறிஸ்து பாடுபடுவான்னு சொல்லி முன்னமே அறிவித்தான் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அதுல இருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமீன். ஆமீன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசு கிறிஸ்து அழகுள்ளவர் தான், அவர் பூர்ண அழகுள்ளவர். ஆனா நமக்காக அவர் பாடுகளை அனுபவிக்கும் போது தன் அழகையெல்லாம் இழந்து விட்டாராம். அவர் பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஏன்னா அவர் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். அவர் அடிக்கும் போது அந்த சாட்டையிலே அநேக அடிக்க கொடுக்கும் போது அது எப்படி இருந்தது, அந்த சாட்டை எப்படி இருந்தது பாத்தீங்கன்னாக்கா, அது ஒரு முல்லை போல இருக்கும். ஒரு முள்ளு போல இருக்கிற ஒரு சாட்டை எடுத்து அடிக்கும் போது அது சதையை பிடித்து இழுத்து விடும். அதனால அந்த சதையில, அதாவது உடம்புல இருக்க சதையெல்லாம் இழுக்கத்தக்க அந்த அடிகளை அவர் மேல கொடுக்கப்பட்டது. அவர் முகமெல்லாம் வாடி போயிருந்தது, முகத்தெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்காக பாடுகள் அனுபவிச்சார் அவர். அதனாலதான் அவருக்கு அழகும் இல்லை, அவர் தன் அழகை இழந்து விட்டார். யாருக்காக? நமக்காக தான். அவர் ரத்தம் சிந்தப்பட்டார், நம்ம அழகை இழந்து விட்டார். அவர் பார்க்கும்போது அழகில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதுன்னு சொல்லி முன்னமே ஏசாயா சொல்லியிருந்தான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பாடுகள் அனுபவிச்சான்னு சொல்லி பார்க்க முடியும். அதே போல இன்னொரு வசன வாசிகள் ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமைப்படைந்தார்கள். ஆமீன். ஆமீன். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடும் அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தாருன்னு சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து அவர் பூர்ண அழகுலா இருந்தாரு. ஆனா அவர் பாடுகளை அனுபவிச்ச பிறகு அவர் தன் அழகெல்லாம் நமக்காகத்தான் இழந்தார். அவர் அடிக்கப்பட்டார். அதே போல அவர் தம் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது எதற்காக? நம்முடைய பாவனுக்காக தான். அவர் தம் அழகை இழந்தார். அவர் மாம்சத்துல பாடுகளை அனுபவிச்சார். ஏன்னா ஒரு மனுஷனை பார்க்கிலும் அதிகமாக அவரை போல யாருமே பாடுகளை அனுபவிச்ச முடியாது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அத்தனை பாடுகள் நமக்காக அனுபவிச்சார். எதற்காக? நாம் அந்த ஜீவனை அடையும்படி, நித்திய பெறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே பாடுகளை அனுபவிச்சார் சொல்லி பார்க்க முடியும். 9ஆம் மணி நேரத்துல இருந்து மாலை 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில அவர் பாடுகளை அனுபவிச்சார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடுகளை அனுபவிச்சார். 3 மணி வரைக்கும் அவர் ரத்தம் சிந்தி ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் அவர் சரீரத்திலே அவர் பாடுகளை அனுபவிச்சு மரித்து உயிர் தந்தான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிகளா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர்
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆமென். ஆமென். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே தாழ்த்தினார். தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலேயே பூர்ணப்படுவது அவருடைய சித்தமா இருந்தது, அவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ருசி பார்த்தார். தேவதூதர் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசுன்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அவர் பாடுகளை அனுபவிச்சு அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எதற்காக? நமக்காகத்தான் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம், பிலிப்பு 1:29-30. ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, வெறும் விசுவாசத்துக்கு மாத்திரம் அல்ல, அதே போல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், வெறும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோட சேர்ந்து நாம பாடுகளை அனுபவிக்கணும். அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்போது கேள்விப்பட்டிருக்கிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக நம்ம பாடுகளை அனுபவிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம பாடுகளை அனுபவிக்கணும் சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல இந்த இயேசு கிறிஸ்துக்காக அநேகர் ரத்த சாட்சியா மரித்தார் சொல்லி பார்க்கணும். வேதாகமத்தில் பார்க்கும்போது கூட ஸ்தேவான் எப்படி மரித்தான்? அவன் ரத்த சாட்சியா மரித்தான், பாடுபட்டான். இயேசு கிறிஸ்துக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் அவன் சிறை சேதம் பண்ணப்பட்டான். ஏரோது ராஜா அவனை என்ன பண்ணான்? தலை வெட்டப்பட்டதாக அவன் இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியா மரித்தான் சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தில் மாத்திரமல்ல, இந்த சீசர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சாதாரண மரணம் இல்லை, அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியா மரித்தார்கள். அதே போல தோமா இந்த தேசத்துக்கு அவன் சுவிசேஷம் அறிவித்தான். பிறகு ஒரு நாள் அவன் ஈட்டியால் குத்தப்பட்டுதான் இதே இந்திய தேசத்துல அவன் மரித்தான் சொல்லி பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு சீசனும் அவனுடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிச்சு ரத்த சாட்சியா மரித்தாரு சொல்லி பார்க்க முடியும். அதே போல சீமோன் பேதுரு, அதாவது கிபு 64ஆம் ஆண்டுல அவன் கைது செய்யப்பட்டு தலை கீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டான்னு சொல்லி பார்க்க முடியும். சோ ஒவ்வொரு சீஷனும் இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். அதே போல யாக்கோபு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12 வாசிக்கும் போது, அதாவது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு ஏரோது மன்னனால் கொலை செய்யப்பட்டு அவனும் இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் மரித்தான், சிறை சேதம் பண்ணப்பட்டுதான் மரித்தான். அது போல பிலிப்பு, மத்தேயு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிச்சு அவங்க எல்லாருமே ரத்த சாட்சியா மரித்தார்கள் என்ற சரித்திரத்துல பாக்குறோம். சோ இவங்க எல்லாருக்குள்ளே பாடுகள் இருந்தது, ஆனா இவங்களுக்குள்ள பயம் இல்லை, ஆனா இவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அப்போ இவங்களுக்கு எல்லாருமே விசுவாசம் இருந்தபடியால் இவங்க இயேசு கிறிஸ்துக்காக சந்தோஷமாக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது 2 தீமோத்தேயு 4:17 வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்கும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ஆமீன். பவுல் சொல்றான், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புரஜாதி எல்லோருக்கும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பவுல் சொல்றான். இந்த நேரோ மன்னன், அதாவது நேரோ கிளாடியஸ் என்ற ஒரு ராஜா இருந்தான், ரோம அரசாங்கம். கிபி 54 இருந்து கிபி 68 வரை அவனுடைய அரசாட்சி இருந்தது. அவன் என்ன பண்ணுவான், சில உண்மை கிறிஸ்துவ பிடித்து கிளேடியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், ஒரு போட்டி. அந்த போட்டியில அங்க உண்மை கிறிஸ்துவ அவங்கள போட்டுட்டு சிங்கத்தை அனுப்பி அவன் என்ன பண்ணுவான், கடிக்க வைப்பான். அதுல சில பேர் மாண்டு போவார்கள். இது ஒரு வேடிக்கையாக தான் அந்த ராஜா செய்வான். அதே போலதான் பவுலுக்கும் அப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தது. அதான் சொல்றான், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ பவுல் கூட அதே போலதான் உபத்திரம் இருந்தது. அவனை பிடிச்சு சிங்கத்தின் கொகையில போட்டாங்க. அங்க கிரேட்டர்னு சொல்லிட்டு சிங்கத்து மத்தியில போடும்போது சிங்கம் என்ன பண்ணுமா, அவங்கள கடிக்க வரும்.
இப்படிப்பட்ட உபத்திரங்களை அன்னைக்கு உண்மைக்கு சில அனுபவிச்சேன்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பேதுரு கூட மரணம் அடைவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து முன்னுமே பேதுருடைய மரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம், யோவான் 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அதாவது பேதுருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று முன்னமே ஆண்டவர் அவனை குறித்து தீர்க்க தரிசனமா அறிவித்தார். நீ இள வயதினா இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நீ திரிவாய். ஆனா நீ முதிர் வயதுள்ள ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அதே போலதான் இயேசு சொன்னது போலதான் சீமோன் பேதுரு கிபி 64ஆம் வருடத்துல அவன் கைது செய்யப்பட்டு தலைக்கீழாக அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் மரித்தான். முன் அறிவித்தபடியே பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சியம் மரித்தான். ஆனா அவன் அறையப்படும் போது அவன் வேண்டிக் கொண்டான், நான் இயேசு கிறிஸ்து போலவே சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், அதனால என்ன தலைக்கீழ அப்சைட் டவுன் என்ன சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி கேட்டு, அதே போலதான் பேதுரு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தான். இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சியாக மரித்தான் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல இந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது என்ன நடந்தது பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். ஆமென். இந்த 5ஆம் முத்திரை உடைத்த பின்பு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தேவ வசன நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சோ பரலோகத்துல பலிபீடத்தின் கீழே அநேக ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் அங்க நிக்கிறாங்க. அதான் யோவான் தரிசனத்துல பார்க்கலாம். சொல்றான், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரில் பூமியில் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சியம் மரித்தவர்கள் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லாமே அங்க இருக்குது. அதாவது பலிபீடத்திற்குள்ள பரலோகத்துல இருக்கிறாங்க. இங்க கேட்கறாங்க ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியில் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமல் இருப்பேன் என்று அவங்க சத்தமிட்டு கேட்கும் போது அப்போது ஒரு சத்தம் வருது. ஆண்டவர் சொல்றார், அவள் ஒவ்வொருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறாகிய தங்கள் உடன் பணி விடைக்காரரும் தங்கள் சகோதரகுமாரர்களில் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும், இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அதாவது அந்த தொகை நிறைவேறணும், இன்னும் கொஞ்ச காலம் நீங்க இளைப்பாருங்க அப்படின்ற ஒரு சத்தம் கேக்குது. ஆனா இந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டு சொல்லி பார்க்க முடியும். சோ உபத்திர காலம் அதிகமா இருந்தது. அதாவது போப் அந்திகிறிஸ்து காலத்துலதான் அதிகமான உபத்திரம் இருந்தது. ஆனா இந்த எல்லா உபத்திரத்துக்கும் ஒரு முடிவு காலமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உபத்திரம் முடிந்த பிறகு ஒரு இளைப்பாறுதல் காலம் வரப்போகிறது. அது குறித்து வாசிக்கலாம். கடைசியாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 2-4. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது.
ஆமேன். அவன் யோவான் வந்து அந்த தரிசனம் பாக்குறான். என்ன பாத்தீங்கன்னாக்கா, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் அது எங்கிருந்து வரதான், பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, அது ரெடியா இருக்குதா. அவன் சொல்றான், இது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. அது ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்துடா. எதற்காக? நமக்காக தான். அப்போ அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் கேட்டேன். இது மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சோ இந்த மரணம், துக்கம், ரத்தம் சிந்துதல் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதாவது இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும்போது 3ஆம் உலக போர். பிறகு இயேசு கிறிஸ்து பூமியில வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார். பிறகுதான் இந்த புதிய ஜெருசலம் பரலோகத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய ஜெருசலம், அதாவது பரலோகத்தில் இறங்கி வர்றது பாகம். இதுல இந்த இடத்துல நித்திய காலமா இயேசு பிள்ளை இருப்பாங்க. தேவன் வந்து அவர் மத்தியில் இருப்பார். அதே போல அங்க வந்து மரணம் இருக்காது, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினர்கள் ஒளிந்து போயின. அப்போ அந்த பழைய அந்த துன்பம், துக்கம், மரணம் இதெல்லாம் வந்து ஒளிந்து போய்விட்டது. அப்போ அந்த காலம் நித்திய காலமா இருக்க போது, ஏன்னா இயேசு கிறிஸ்து என்றென்றும் ராஜாவா இருப்பார், நாம் அவருடைய ஜனமா இருப்போம் சொல்லி பார்த்தோம். சோ இன்னைக்கு அதாவது இந்த உபோத்திரம் எப்படி இருக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தபடியே உபோத்திரம் இருக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல இந்த உபோத்திரம் கடந்த 2000 வருஷமா வந்து அநேக உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்கள் பாடுகளை அனுபவிச்சான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அவங்க எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிச்சாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஒண்ணுமே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இயேசு சொன்னார். அதே போலதான் உபத்திரம் வந்து எல்லாருக்கும் அல்ல, ஆனா உண்மையா இயேசுவின் பிள்ளைகளுக்கு அவர் நாமத்தின் நிமித்தமாக பாடுகள் இருக்கும். ஆனா அந்த வழியா தான் நாம் தேவராஜ் பிரவேசிக்க முடியும் சொல்லி சொன்னார். உபத்திரன் வழியா தான் நாம் தேவராஜில் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முடிவு ஜெபத்தை யாராவது ஒருத்தர் செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, எங்களை இவ்வளவாய் நேசிக்கும் எங்கள் பரம பிதாவே, ஏசப்பா ஆண்டவரே, சகோதரனை மறித்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வெளிப்படுத்தின இவ்வளவு வசனம் எங்களை இருதயத்தில் இருக்கு ஏசப்பா. இந்த வசனம் எல்லாம் அதன்படி நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. காதல் கேட்டு அதை விட்டு விடுகிறது போல இல்லாமல் ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அப்பா இந்த எல்லா வசனங்களையும் நாங்கள் கை கொண்டு நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. எங்களுடைய மீறுதல்கள், அத்துமீறுதல்கள் அப்பா, எங்களுக்குள்ள உள்ள பாவ சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஏசப்பா எங்க மேல கிருபையாவும் அப்பா இரக்கமாவும் இருங்க ஏசப்பா. உங்களுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறபடியால அப்பா அனுதினமும் நீங்க நல்ல ஒரு போஜனத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏசப்பா. அவைக்குரிய போஜனத்தை அப்பா நாங்க நல்லபடியா பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. அப்பா, சகோதரர் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்துல நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக அப்பா எங்களுடைய எங்களுடைய எல்லா சிந்தைகளிலும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாக ஆகிறதுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.